வணக்கம் நண்பர்களே. ஒரு நடிகரோட வாழ்க்கை முழுமையாக மாற்ற ஒரு திரைப்படம் போதுமா? இந்த கேள்விக்கு பதில் ஆமான்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழ் சினிமாவில் பல நடிகர்கள் பல ஆண்டுகள் கடினமாக உழைத்த பிறகு தான் வெற்றி பெறாங்க. ஆனால் சில நடிகர்களின் வாழ்க்கையில் ஒரு திரைப்படம் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையுது. அந்த ஒரே படம் அவங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தையும் அதிக சம்பளத்தையும் முன்னணி ஹீரோ என்ற அந்தஸ்தையும் பெற்று தருது. இந்த வீடியோவில் ஒரே படத்தால் உச்சத்தை தொட்ட தமிழ் நடிகர்கள் யார், அந்த படம் என்ன, அந்த படத்திற்கு பிறகு அவர்களின் வாழ்க்கை எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக கமலஹாசனை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி இந்திய சினிமாவில் தலை சிறந்த நடிகர்கள் ஒருவராக மதிக்கப்படும் கமலஹாசன் தனது நடிப்பு வாழ்க்கையை சிறுவயதிலேயே தொடங்கினார். 1960ஆம் ஆண்டு வெளியான களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த அவர் அந்த படத்திற்காக குடியரசுத் தலைவரின் தங்கப்பதக்கத்தையும் பெறாரு. சிறுவயதிலேயே தனது திறமையை நிரூபிக்கிறார். இளம் கதாநாயகனாக தமிழ் சினிமாவில் நிலைத்து நிற்பது அவருக்கு ஒரு புதிய சவாலாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் இயக்குனர் கே பாலச்சந்திரன் கமலஹாசனின் திறமையை முழுமையாக நம்பி 1975ஆம் ஆண்டு அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தை வழங்குறாரு. வயது வித்தியாசம் கொண்ட உறவுகளை மையமாக கொண்ட இந்த கதை அந்த காலத்தில் மிகவும் துணிச்சலான கதையாக கருதப்பட்டுச்சு. இந்த படத்தில் கமலஹாசன் மிக இயல்பாகவும் முதிர்ச்சியுடன் நடித்தார். அவரது உணர்ச்சி வெளிப்பாடு, வசன உச்சரிப்பு, உடல் மொழி ஆகியவை ரசிகர்களையும் விமர்சகர்களையும் ஆச்சரியப்படுத்துச்சு. இந்த திரைப்படம் வெறும் வெற்றி படமாக மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவின் வித்தியாசமான கதைகளுக்கும் இடம் உண்டு என்பதை நிரூபித்த ஒரே முக்கியமான படமாக அமைஞ்சது. அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு கமலஹாசன் ஒரு திறமையான இளம் நடிகராக அனைவராலும் கவனிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு படத்திலும் வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்வு செஞ்சு நடிக்கிறார். கதாபாத்திரத்துக்காகவும் தனது தோற்றத்தையும் உடல் மொழியும் குரலையும் மாற்றிக்கொள்ளும் அர்ப்பணிப்பு அவரை மற்ற நடிகர்களிடமிருந்து தனித்துவமாக காட்டுது. அதுக்கப்புறம் 16 வயது நிலை, சிகப்பு ரோஜாக்கள், 3ஆம் பிறை, நாயகன், அபூர்வ சகோதரர்கள், தேவர் மகன், இந்தியன், ஹே ராம், தசாவதாரம், விஸ்வரூபம், விக்ரம் போன்ற ஏராளமான வெற்றி படங்கள் மூலம் இந்திய சினிமாவின் மிக சிறந்த நடிகர் ஒருவராக உயர்றாரு. பல தேசிய விருதுகள், சர்வதேச அங்கீகாரங்கள், ரசிகர்களின் பேராதரவு என எண்ணற்ற சாதனைகளை அவர் படைக்கிறாரு. ஒரு குழந்தை நட்சத்திரமாக தொடங்கி உலகம் மதிக்கும் நடிகராக உயர்ந்த கமலஹாசனின் பயணத்தில் பல முக்கியமான படங்கள் இருந்தாலும் இளம் கதாநாயகனாக அவரை தமிழ் சினிமாவில் உறுதியாக நிலைநிறுத்திய திரைப்படம் அபூர்வ ராகங்கள் என்று சொல்லலாம். அந்த ஒரு படம் கமலஹாசனின் அசாதாரண நடிப்பு திறனை உலகுக்கு எடுத்துக்காட்டியதோடு இந்திய சினிமாவின் மிகப்பெரிய கலைஞர்களில் ஒருவராக உயர்வதற்கான வலுவான அடித்தளமும் அமைஞ்சது. அடுத்ததாக ரஜினிகாந்த் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் என்று உலகம் முழுவதும் ரசிகர்களால் கொண்டாடப்படும் ரஜினிகாந்தின் ஆரம்ப வாழ்க்கை மிகவும் சாதாரணமாக இருந்துச்சு. கர்நாடகா மாநிலத்தில் பிறந்த அவர் கூலி வேலை, தச்சு வேலை, இறுதியாக பெங்களூரில் பேருந்து நடத்துனராகவும் பணியாற்றுறாரு. ஆனால் நடிப்பின் மீது இருந்த ஆர்வம் அவரை சென்னை திரைப்பட கல்லூரிக்கு அழைத்து வருது. அவரோட திறமையை கவனித்த இயக்குனர் கே பாலச்சந்தர் 1975ஆம் ஆண்டு அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தின் மூலம் ரஜினிகாந்தை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஆரம்பத்தில் அவர் பெரும்பாலும் வில்லன் மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களை தான் நடித்தார். அவரது தனித்துவமான நடிப்பு ரசிகர்களை கவர்ந்ததாலும் முழுநீள கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பு இன்னும் கிடைக்கல. அந்த நேரத்தில் 1978ஆம் ஆண்டு வெளியான பைரவி திரைப்படத்தின் ரஜினிகாந்தின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையுது. இந்த படத்தில் அவர் முதல் முறையாக முழுமையான கதாநாயகனாக நடிக்கிறார். அண்ணன் தங்கை பாசத்தை மையமாக கொண்ட இந்த கதையில் ரஜினியின் உணர்ச்சி பூர்வமான நடிப்பு ரசிகர்கள் மனதை வென்றது. பைரவி திரைப்படம் வெற்றிக்கு பிறகு ரஜினிகாந்த் ஹீரோவாகவும் மிகப்பெரிய வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை தயாரிப்பாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஏற்பட்டுச்சு. இதுவே அவரது சினிமா வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்புமுனையாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் முள்ளும் மலரும், 6லிருந்து 60 வரை, பில்லா, முரட்டைக்காலை, தில்லுமுள்ளு, படையப்பா, பாஜா, சிவாஜி, எந்திரன், கபாலி, காலா, ஜெயிலர், கூலி போன்ற பல வெற்றி படங்கள் மூலம் அவர் இந்திய சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திரமாக உயர்றாரு. ரஜினிகாந்தின் ஸ்டைல், வசன உச்சரிப்பு, திரை ஆளுமை ஆகியவை அவரை மற்ற நடிகரிடமிருந்து தனித்துவமாக காட்டுது. இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட நடிகராக அவர் இருப்பதற்கு பல வெற்றி படங்கள் காரணமாக இருந்தாலும் கதாநாயகனாக அவரை மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வைத்த
முக்கியமான படம் பைரவி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்ததா அஜித். இன்னைக்கு தலை என்று ரசிகர்களால் கொண்டாடப்படும் அஜித் சினிமாவுக்கு வருவதற்கு முன்னாடி கார் மற்றும் பைக் மெக்கானிக்காகவும் மோட்டார் பந்தய வீரராகவும் இருந்தார். நடிகராக வேண்டும் என்ற ஆசையால் சினிமாவுக்கு வந்தவர் ஆரம்பத்தில் பல சிரமங்களை சந்திக்கிறாரு. 1993ஆம் ஆண்டு அமராவதி திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறம் பாசமலர்கள், பவித்ரா, ராஜாவின் பார்வையிலே போன்ற படங்கள் நடிக்கிறாரு. சில படங்கள் ஓரளவு வரவேற்பு பெற்றாலும் அவரை முன்னணி நடிகராக உயர்த்தும் வெற்றி இன்னும் கிடைக்கல. மேலும் முதுகுத்தண்டில் ஏற்பட்ட காயம் காரணமாக பல அறுவை சிகிச்சையும் சந்திக்கிறாரு. அந்த காலகட்டம் அவரது வாழ்க்கையில் மிகவும் கடினமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் இயக்குனர் அகத்தியன் காதல் கோட்டை திரைப்படத்தில் அஜித் கதாநாயகனாக தேர்வு செய்கிறாரு. நேரில் சந்திக்காமல் கடிதங்கள் மூலம் காதலிக்கு இளைஞனின் கதையை மையமாக கொண்ட இந்த படம் அப்போது மிகவும் புதுமையான கதையாக இருந்துச்சு. 1996ஆம் ஆண்டு வெளியான காதல் கோட்டை திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறுது. அஜித்தின் அமைதியான நடிப்பு, காதல் காட்சிகள், உணர்ச்சிகளை வெளிப்படுத்திய விதம் ரசிகர்களின் மனதை கவர்ந்தது. இந்த படம் தேசிய விருதையும் பெற்றுச்சு. அதே நேரத்தில் அஜித்திற்கு மிகப்பெரிய ரசிகர் வட்டத்தையும் உருவாக்குச்சு. இந்த வெற்றிக்கு பிறகு அஜித்தின் மார்க்கெட் வேகமாக உயருது. தயாரிப்பாளர்கள் அவரை நம்பி பெரிய படங்களை தயாரிக்க தொடங்கினாங்க. அவரது சம்பளமும் தொடர்ந்து அதிகரிச்சுது. அதுக்கப்புறம் காதல் மன்னன், வாலி, அமர்கலம், தீனா, சிட்டிசன், வில்லன், பில்லா, மங்காத்தா, வேதாளம், விஸ்வாசம், துணிவு, விடாமுயற்சி போன்ற பல வெற்றி படங்கள் நடிக்கிறாரு. காதல் கதைகளை மட்டுமல்லாமல் ஆக்ஷன், குடும்பம், த்ரில்லர் என பல்வேறு வகையான கதாபாத்திரங்களில் தனது திறமை நிரூபிக்கிறாரு. இன்னைக்கு அஜித் தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திரம் ஒருவராக இருக்கிறாரு. அந்த பயணத்திற்கு மிக வலுவான அடித்தளத்தை அமைச்ச திரைப்படம் காதல் கோட்டை. அந்த ஒரு படம் அவருக்கு வெற்றியை மட்டுமல்ல, தமிழ் சினிமாவில் நிரந்தர இடத்தையும் பெற்றுத்தருது. அடுத்ததாக விஜய். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நட்சத்திரம் ஒருவராக இருக்கும் விஜயின் ஆரம்ப காலம் பல போராட்டங்களால் நிரம்பி இருந்துச்சு. இயக்குனர் எஸ் சந்திரசேகரனின் மகனாக சினிமாவில் அறிமுகமானாலும் ஆரம்பத்தில் அவருக்கு எளிதாக வெற்றி கிடைக்கவில்லை. 1992ஆம் ஆண்டு நாளை திருப்பி திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறம் செந்தூர பாண்டி, ரசிகன், தேவா, ராஜாவின் பார்வையிலே, விஷ்ணு, சந்திரலேகா போன்ற பல படங்கள் நடிக்கிறாரு. ஆனால் அந்த படங்கள் அவரை முன்னணி நடிகராக உயர்த்தவில்லை. சிலர் அவரை விமர்சித்தாங்க. விஜயால் பெரிய ஹீரோ ஆக முடியாது என்ற கருத்துக்களையும் வச்சாங்க. அதே நேரத்தில் இயக்குனர் விக்ரமன் குடும்ப உணர்வுகளையும் காதலையும் மையமாக கொண்ட பூவே உனக்காக திரைப்படத்தை விஜயை கதாநாயகனாக தேர்வு செய்கிறாரு. இந்த படத்தில் விஜய் நடித்த ராஜா என்ற கதாபாத்திரம் தனது காதலை விட மற்றவர்களின் மகிழ்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் இளைஞரான இந்த கதாபாத்திரம் 1996ஆம் ஆண்டு வெளியான பூவே உனக்காக திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறுது. குடும்ப ரசிகர்கள் இந்த படத்தை மிகவும் ரசித்தாங்க. விஜயின் அமைதியான நடிப்பு, உணர்ச்சி பூர்வமான காட்சிகள் மற்றும் காதல் வெளிப்பாடு அனைவரின் பாராட்டையும் பெறுது. இந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு விஜயின் வாழ்க்கை முழுமையாக மாறிடுச்சு. அவர் ஒரு இளம் நடிகர் என்ற நிலையிலிருந்து நம்பிக்கைக்குரிய கதாநாயகனாக உயர்றாரு. தயாரிப்பாளர்கள் அவரை வைத்து தொடர்ந்து படங்கள் தயாரிக்க தொடங்கினாங்க. அவர் ரசிகர் பட்டாளமும் வேகமாக அதிகரிச்சுது. அதுக்கப்புறம் லவ் டுடே, காதலுக்கு மரியாதை, துல்லாத மனமும் துள்ளும், குஷி, கில்லி, போக்கிரி, துப்பாக்கி, மெர்சல், மாஸ்டர், லியோ, கோட் போன்ற பல வெற்றி படங்கள் மூலம் அவர் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக உயர்றாரு. இன்னைக்கு கோடிக்கணக்கான ரசிகர்களின் அன்பை பெற்றிருக்கும் விஜயின் வெற்றி பயணத்தில் மிக முக்கியமான திருப்புமுனையாக அமைஞ்சது பூவே உனக்காக திரைப்படம் தான். அந்த ஒரு படம் அவரது வாழ்க்கையை மட்டுமல்ல, தமிழ் சினிமாவின் அவருக்கான நிரந்தர இடத்தையும் உருவாக்குது. அடுத்ததா விக்ரம். இன்னைக்கு சியான் விக்ரம் என்று ரசிகர்கள் கொண்டாடப்படும் விக்ரமின் சினிமா பயணம் வெற்றியை விட தோல்விகளால் தான் ஆரம்பமாச்சு. இன்னைக்கு நாம் பார்க்கும் இந்த உயரத்தை அடைவதற்கு முன் அவர் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக கடுமையாக போராடுறாரு. 1990ஆம் ஆண்டு என் காதல் கண்மணி திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறம் நடித்த பல படங்கள் பெரிய வெற்றியை பெறவில்லை. சில படங்கள் வெளியாகவே இல்லை. சில படங்கள் வெளியானாலும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்க்கவில்லை. ஒரு கட்டத்தில் அவருக்கு பட வாய்ப்பே குறைஞ்சிச்சு. வாழ்க்கையை நடத்துவதற்காக பல நடிகர்களுக்கு டப்பிங் குரலும் கொடுத்தாரு. அதே நேரத்தில் பலர் விக்ரமின் சினிமா வாழ்க்கை முடிஞ்சுது என்று கூட சொன்னாங்க. ஆனால் அவர் மட்டும் தனது கனவை விட்டு கொடுக்கவில்லை. அந்த நேரத்தில் இயக்குனர் பாலா சேது திரைப்படத்தின் கதையை விக்ரமிடம் சொல்கிறாரு. மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞனின் வாழ்க்கையை மையமாக கொண்ட இந்த கதையில் நடிப்பது மிகவும் சவாலாச்சு. ஆனால் விக்ரம் எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்கிறாரு. இந்த படத்திற்காக அவர் தனது உடல் எடையை மிகவும் குறைத்தார். பல நாட்கள் கடுமையான உணவு கட்டுப்பாட்டில் இருந்து கதாபாத்திரத்துக்காகவே தன்னையே முழுமையாக மாற்றிக்கொண்டார். குறிப்பாக படத்தின் இறுதி காட்சியில் அவர் வெளிப்படுத்திய நடிப்பு ரசிகர்களை மட்டுமல்ல,
முழு தமிழ் சினிமாவையும் அதிர்ச்சியடைய வச்சுது. 1999ஆம் ஆண்டு வெளியான சேது திரைப்படம் ஆரம்பத்தில் மெதுவாக ஓடுது. ஆனால் ரசிகர்களின் வாய்மொழி பாராட்டால் பின்னர் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறுது. விக்ரமின் நடிப்பு விமர்சகர்களும் ரசிகர்களும் ஒருமித்த பாராட்டுகளை தெரிவித்தாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் விக்ரமின் வாழ்க்கையே மாறிடுச்சு. தொடர்ந்து கதாநாயகனாக பல பெரிய வாய்ப்புகள் அவர் தேடி வந்துச்சு. அவரது சம்பளமும் கணிசமாக உயர்ந்துச்சு. அதுக்கப்புறம் தில், ஜெமினி, தூள், சாமி, அந்நியன், தெய்வ திருமகள், பொன்னியின் செல்வன் போன்ற பல வெற்றி படங்கள் நடித்து தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த நடிகர்கள் ஒருவராக தனது இடத்தை உறுதிப்படுத்துகிறாரு. இன்னைக்கு சியான் என்ற பெயருக்கு காரணம் அவர் அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் தான். அந்த உழைப்பை உலகுக்கு காட்டிய திரைப்படம் சேது. அந்த ஒரு படம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நாம் பார்க்கும் விக்ரம் உருவாகிருக்க மாட்டார் என்று பலரும் சொல்கிறாங்க. அந்த திரைப்படம் அவரது வாழ்க்கையும் சினிமா பயணத்தையும் முழுமையாக மாற்றி திருப்புமுனையாக அமைஞ்சது. அடுத்ததாக சூர்யா. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த நடிகர்கள் ஒருவராக இருக்கும் சூர்யா ஆரம்ப காலம் வெற்றிகள் நிரம்பியதாக இல்லை. நடிகரின் சிவகுமாரின் மகனாக இருந்தாலும் தனது திறமையை நிரூபிக்க அவர் பல ஆண்டுகளாக போராடி வந்தார். 1997ஆம் ஆண்டு நேருக்கு நேர் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகிறாரு. அதன் பிறகு காதலே நிம்மதி, பெரியண்ணா, பூவெல்லாம் கேட்டுப்பார், உயிரிலே கலந்தது போன்ற படங்கள் நடிக்கிறாரு. ஆனால் அந்த படங்கள் பெரும்பாலான எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறவில்லை. இதனால் சூர்யாவால் முன்னணி ஹீரோவா உயர முடியுமா என்ற கேள்வி சினிமா வட்டாரத்தில் இருந்துச்சு. அந்த நேரத்தில் இயக்குனர் கௌதம் வாசுதேவன் மேனன் சூர்யாவை வைத்து காக்க காக்க திரைப்படத்தை இயக்க முடிவு செய்கிறாரு. இந்த படத்தில் சூர்யா அன்பு செல்வன் என்ற நேர்மையான போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறாரு. இந்த கதாபாத்திரத்துக்காக தனது உடல் தோற்றம், உடல் மொழி, பேச்சு என அனைத்தையும் மாற்றுறாரு. 2003ஆம் ஆண்டு வெளியான காக்க காக்க திரைப்படம் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெறுது. ஆக்ஷன் காட்சிகள், காதல் காட்சிகள், உணர்ச்சி பூர்வமான நடிப்பு என அனைத்திலும் சூர்யா சிறப்பாக நடிச்சிருந்தார். ஜோதியாவுடன் அவரது திரை ஜோடியும் பெரிதும் பாராட்டப்பட்டுச்சு. இந்த படம் வெற்றி பெற்ற பிறகு சூர்யாவின் வாழ்க்கையே மாறியது. அவர் ஒரு சாதாரண நடிகர் அல்ல, முன்னணி ஹீரோ என்ற அங்கீகாரத்தையும் பெறாரு. தயாரிப்பாளர்கள் அவரை நம்பி பெரிய பட்ஜெட் படங்களை தயாரிக்க தொடங்குறாங்க. அவரது சம்பளமும் தொடர்ந்து உயருது. அதுக்கப்புறம் பிதாமகன், பேரழகன், கஜினி, வேல், வாரணமாயிரம், அயன், சிங்கம், 24, சூரரை போற்று, ஜெய்மீம் போன்ற பல வெற்றி படங்கள் நடிக்கிறாரு. வித்தியாசமான கதைகளை தேர்வு செய்து தனது நடிப்பு திறமையால் இந்திய அளவிலும் பாராட்ட பெறாரு. இன்னைக்கு சூர்யா தமிழ் சினிமாவில் மிக மதிப்புமிக்க நடிகர் ஒருவராக இருக்கிறாரு. அந்த உயர்வுக்கு வலுவான அடித்தளம் அமைத்த திரைப்படம் காக்க காக்க. அந்த ஒரு படம் அவரது மார்க்கெட்டையும் ரசிகர் பட்டாளத்தையும் சினிமா பயணத்தையும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுது. அடுத்ததாக தனுஷ். இன்னைக்கு தேசிய விருது வென்ற நடிகராகவும் ஹாலிவுட் வரை சென்று நடித்த நடிகராகவும் இருக்கும் தனுஷின் ஆரம்ப காலம் சவால்கள் மட்டுமே இருந்துச்சு. இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் மகனாக சினிமாவுக்கு வந்ததால் ஆரம்பத்தில் பலரும் வாரிசு நடிகர் என்று விமர்சனம் செஞ்சாங்க. அவரது தோற்றம் குறித்து பலரும் கேலி செஞ்சாங்க. ஹீரோவாக இவர் நிலைத்திருக்க மாட்டார் என்று கூட சொன்னாங்க. 2002ஆம் ஆண்டு துள்ளுவதோ இளமை திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான தனுஷுக்கு உண்மையான திருப்புமுனை அடுத்த ஆண்டே கிடைச்சது. அவரது அண்ணன் செல்வராவன் இயக்கிய காதல் கொண்டேன் திரைப்படத்தில் வினோத் என்ற அனாதை கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. அந்த கதாபாத்திரம் மிகவும் சவாலானது. அன்புக்காக இயங்கும் மனதளவில் பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞனின் உணர்வுகளை தனுஷ் மிக இயல்பாக வெளிப்படுத்தினார். குறிப்பாக உணர்ச்சி பூர்வமான காட்சிகள் அவரது நடிப்பு ரசிகர்களையும் விமர்சகர்களையும் வியக்க வச்சுது. 2003ஆம் ஆண்டு வெளியான காதல் கொண்டேன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறுது. அதுவரை புதிய நடிகர் என்று பார்க்கப்பட்ட தனுஷ் இந்த படத்திற்கு பிறகு சிறந்த நடிகர் என்று பாராட்டினாங்க. இந்த ஒரு படம் அவரது நடிப்பு திறமையை தமிழ் சினிமாவிற்கு நிரூபிச்சுது. இந்த வெற்றிக்கு பிறகு தனுஷின் சம்பளமும் உயருது. தொடர்ந்து நல்ல கதைகளும் நடிக்க வாய்ப்பு கிடைக்குது. புதுப்பேட்டை, பொல்லாதவன், யாரடி நீ மோகினி, ஆடுகளம், 3, வேலையில்லா பட்டதாரி, அசுரன், கர்ணன், ராயன் போன்ற பல வெற்றி படங்கள் மூலம் அவர் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் ஒருவராக உயர்றாரு. ஆடுகளம் மற்றும் அசுரன் திரைப்படங்களுக்காக தேசிய விருதுகளையும் வெல்றாரு. இன்று இந்திய சினிமாவின் மிகவும் திறமையான நடிகர் ஒருவராக தனுஷு மதிக்கப்படுறாரு. ஒரு காலத்தில் அவரது தோற்றத்தை விமர்சனித்தவர்கள் இன்று அவரது நடிப்பை பாராட்டுகின்றாங்க. அந்த மாற்றத்திற்கான முதல் காரணம் காதல் கொண்டேன் திரைப்படம் தான். அந்த ஒரு படம் தனுஷின் வாழ்க்கையை மாற்றியதோடு தமிழ் சினிமாவுக்கு ஒரு சிறந்த நடிகரையும் கொடுக்குது. அடுத்ததா சிம்பு. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர் ஒருவராக இருக்கும் சிலம்பரசன் ரசிகர்களால் அன்புடன் சிம்பு என்று அழைக்கிறாங்க. அவரோட அப்பா ஒரு நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளராக இருந்தாலும் சினிமாவில் தனது தனிப்பட்ட அடையாளத்தை உருவாக்குவது எளிதான விஷயம் இல்லை. சிறுவயதிலேயே தந்தையின் படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த சிம்பு நடிப்பு, நடனம், வசன உச்சரிப்பு போன்ற திறமையை அப்போது வெளிப்படுத்தினார்.
ஆனால் குழந்தை நட்சத்திரமாக கிடைத்த வரவேற்பை கதாநாயகனாகவும் தொடர்வது மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. 2002ஆம் ஆண்டு வெளியான காதல் அழிவதில்லை திரைப்படத்தின் மூலம் சிம்பு கதாநாயகனாக அறிமுகமாகிறாரு. காதல், குடும்பம் மற்றும் இளைய தலைமுறையின் உணர்வுகளை மையமாக கொண்ட இந்த படம் அவரை ஒரு புதிய ஹீரோவாக ரசிகர்களிடம் அறிமுகப்படுத்துது. படத்தில் சிம்புவின் தன்னம்பிக்கை நிறைந்த நடிப்பு, வேகமான வசன உச்சரிப்பு, நடனத்திறன் மற்றும் திரையிருப்பு ரசிகர்களை கவர்ந்தது. இளம் ரசிகர்களிடையே அவருக்கு தனி வரவேற்பு உருவாச்சு. அதுக்கப்புறம் மன்மதன், வல்லவன், விண்ணை தாண்டி வருவாயா, வானம், அச்சம் என்பது மடமையடா, மாநாடு, வெந்து தணிந்தது காடு, 10 தலை போன்ற திரைப்படத்தின் மூலம் சிம்பு தனது நடிப்பு திறமையை தொடர்ந்து நிரூபிக்கிறாரு. பல ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்தாலும் ஒவ்வொரு முறையும் வலுவான கம்பேக் கொடுத்து ரசிகர்களின் ஆதரவை மீண்டும் பெறாரு. ஒரு குழந்தை நட்சத்திரமாக தொடங்கி தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கிய நடிகராக உயர்ந்த சிம்புவின் பயணத்தில் கதாநாயகனாக அவரை அறிமுகப்படுத்திய அடித்தளம் அமைத்த திரைப்படம் தான் காதல் அழிவதில்லை என்பது எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்ததா ஜெயம் ரவி. இன்னைக்கு தமிழ் சினிமாவின் நம்பிக்கைக்குரிய முன்னணி நடிகர்கள் ஒருவராக இருக்கும் ஜெயம் ரவி திரைப்பட தயாரிப்பாளர் அவர்களின் மகனும் இயக்குனர் அவர்களின் சகோதரருமான ஜெயம் ரவி திரைப்பட குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு வெற்றிகரமான கதாநாயகனாக ரசிகர்களின் அங்கீகாரத்தை பெறுவது அவருக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. சிறு வயதிலேயே பரதநாட்டியம் மற்றும் நடிப்பில் பயிற்சி பெற்ற ஜெயம் ரவி சினிமாவுக்காக தன்னை முழுமையாக மாற்றிக்கொள்கிறாரு. அவரது முதல் கதாநாயகனாக வாய்ப்புக்காக 2003ஆம் ஆண்டு ஜெயம் திரைப்படம் அமைஞ்சது. இயக்குனர் மோகன் ராஜா இயக்கிய இந்த காதல் திரைப்படத்தில் ஜெயம் ரவி மிகவும் இயல்பான நடிப்பை வெளிப்படுத்துகிறாரு. காதல், குடும்பம், பாசம் மற்றும் உணர்ச்சிகளை சமநிலையுடன் வெளிப்படுத்திய அவரது நடிப்பு ரசிகர்களின் பாராட்ட பெறாரு. படம் மிகப்பெரிய வணிக வெற்றி பெற்று ஜெயம் என்ற பெயரே அவரது திரைப்பெயராக நிலைச்சது. இந்த வெற்றிக்கு பிறகு எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, தாஸ், உனக்கும் எனக்கும், சந்தோஷ் சுப்பிரமணியன், பேராண்மை, தனி ஒருவன், மிருதன், அடங்கமறு, பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்கள் நடிக்கிறாரு. காதல் கதாநாயகன், ஆக்ஷன் ஹீரோ, குடும்ப கதாபாத்திரம், வரலாற்று படங்கள் என பல்வேறு வகைகளில் தனது திறமையை நிரூபித்து தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக ஒருவராக இருக்கிறாரு. அவரது நீண்ட பயணத்தில் பல வெற்றி படங்கள் இருந்தாலும் கதாநாயகனாக ரசிகரிடம் அறிமுகப்படுத்திய அவருக்கான வலுவான அடித்தளம் அமைத்த திரைப்படம் ஜெயம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே நண்பர்களே, எந்த ஒரு நடிகருக்கும் வெற்றி என்பது ஒரே இரவில் கிடைப்பதில்லை. ஆனால் சில நேரங்களில் ஒரு சரியான கதை, சரியான இயக்குனர், சரியான வாய்ப்பு இணைந்தால் அந்த திரைப்படமே அவர்களின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிடும். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த பட்டியலில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் எதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இந்த பட்டியலில் சேர வேண்டிய நடிகர்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்த பார்ட்டாக நம்ம வீடியோ போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தமிழ் சினிமா தகவல்களை தொடர்ந்து பார்க்க விவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.